மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. திமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீரபாண்டியன், திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பின் தலைவர் சுப வீரபாண்டியன், கல்வியாளர்கள் பிரின்ஸ் கஜேந்திரபாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பாளரும் கல்வியாளருமான பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 29ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறினார். மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2016 வரவிற்கான சில உள்ளீடுகள் என்ற ஆவணத்தில் கூறப்பட்ட கொள்கை முன்மொழிவுகளை திரும்ப பெற வேண்டும். அனைவருக்கும் சமமான கல்வியை அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கொடுக்கணும். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசுடைய உரிமையை பறிக்கக்கூடாது, மொழி உரிமையை பறிக்கக்கூடாது. சிறுபான்மை, தலித்துகள் உள்ளிட்ட ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகங்களுடைய அரசமைப்பு சட்ட உரிமைகளை பறிக்கக்கூடாது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி சென்னையிலே தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம்.